ஹலோ நண்பா, இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே இதோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லயோ இல்லை ஒரு நோட் புக் பெண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு நீங்க ஒரு 5 பேரோட பேரை எழுத போறீங்க. இந்த 5 பேர் இந்த உலகத்துல யாரா வேணா இருக்கலாம். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இங்க எழுத போற பேர் எல்லாமே ஒரு கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணணும். அந்த கிரைட்டீரியா என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்து நீங்க இந்த உலகத்துல இல்லாம போயிட்டீங்கன்னா, நீங்க இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் இந்த சொசைட்டில ஒரு டீசென்டா வாழ்க்கையை வாழறதுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை மாசம் மாசம் நீங்க இல்லாதப்ப உங்க ஃபேமிலிக்கு யாராவது அனுப்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல ஃபேமிலி மெம்பரோட பேரை மட்டும்தான் நீங்க இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். இந்த விஷயத்தை பத்தி சும்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் சொல்றேன்னா, ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா கூட நம்மளால 2 பேரை கூட கான்ஃபிடென்ட்டா எழுத முடியாது. ஏன்னா மோஸ்டா எல்லாருக்குமே அவங்களோட எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவ்வளவு ஈஸியா யாரும் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாராலையும் மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸ் வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு மேல எல்லாருமே பேர்டனா தான் தெரிய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மற்றவங்களுக்கு விட்டுட்டு போகாம நீங்க உயிரோட இருக்கும் போதே ஆக்டிவா இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஒரு பேக்கப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போறதுக்கு தான் நம்மளோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுக்க போகும்போது இல்ல எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சில மிஸ்டேக்ஸை பண்றோம். அந்த மிஸ்டேக்ஸ்னால ஃபியூச்சர்ல நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ காமனா நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்ன்ற ஐடியால இருக்கீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இதை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு லேக்ஸ் அண்ட் க்ரோஸ்க்கான பெனிஃபிட்டை கொடுக்கலாம். நம்பர் 1, டிலேயிங் த ப்ராசஸ் ஆஃப் பையிங் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். உங்கள நிறைய பேருக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது நம்ம செலக்ட் பண்ற டேர்முக்கு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ராகேஷ்னு ஒருத்தருக்கு இப்ப 29 வயசு ஆகுது, ஆல்ரெடி அப்பா அம்மா ரிட்டையர் ஆயிட்டாங்க, இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு, வைஃபையும் பாத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமையில அவரோட இன்கம் நம்பி டிபெண்டன்ஸ் அதிகமா இருக்க நேரத்துல திடீர்னு லைஃப்ல நடக்கிற சில அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட்ஸ்னால அவர் 37 ஏஜ்ல இறந்து போயிட்டாருன்னா, அந்த சிச்சுவேஷன்ல அவரோட ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் இறந்து போயிருக்கலாம், இல்ல அவருக்கு ஸ்கூல் போற வயசுல பசங்களும் இருக்கலாம். எல்லாருமே அவங்களோட லைஃபை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு ராகேஷோட இன்கம் நம்பி இருந்திருக்கலாம். அவர் ஒரு 1.5 crores இன்சூரன்ஸ் கவர் எடுத்து வச்சதுனால, அதை 29 to 65 ஏஜ் வரைக்கும் கவர் பண்ணி வச்சதுனால 37 ஏஜ்ன்ற அன்டைம்லி டெத் நடக்கிறப்ப உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு அந்த கிளைம் மூலமா கிடைச்ச பணம் உங்களோட earningsக்கான ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். இதுதான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோட பெனிஃபிட். ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சாலும் நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்காம யங் ஏஜ்ல எப்படி டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டுலாம் வாங்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான இன்கம் சோர்ஸ் கிடைச்ச உடனே இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுத்து வைக்காம டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதை டிலே பண்ண நமக்கு இது ஒரு காஸ்ட்லியான விஷயமா மாறுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்களே இங்க பாலிசி பஜார் வெப்சைட்ல பாருங்களேன், நம்ம ஏஜ் கம்மியா போடும்போது, எக்ஸாம்பிளுக்கு 25 என்டர் பண்ணும்போது 1.5 crores கவர் கூட எவ்வளவு கம்மியான பிரீமியம் அமௌண்ட்ல வருது பாருங்க. ஆனா நான் இப்ப உங்களுக்கு காட்டுற மாதிரி இந்த ஏஜை இன்க்ரீஸ் பண்ண பிரீமியம்ஸும் எவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்றத பாருங்க. இப்படி டிலே பண்ணி எடுத்தா இந்த அளவுக்கு நம்ம அதிகமா பிரீமியம்ஸ் பே பண்ண வேண்டிய இருக்க காரணத்தினாலதான் சின்ன வயசுல இந்த லோ காஸ்ட் பிரீமியம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். நம்பர் 2, நாட் டெல்லிங் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ ஹைப்போதெட்டிக்கலா இதை இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, எந்த பேங்க்ல, எந்த ஊர்ல, எந்த பிரான்ச்ல இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றீங்கன்னு தெரியல. ஏன் அதோட அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ்லாம் கூட உங்ககிட்ட இல்லவே இல்லை. இன் ஷார்ட், அப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதே நீங்க மறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய லாஸா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எக்ஸாக்டா இதே மாதிரி தான் நம்ம இந்தியன்ஸ் ஏதாவது ஒரு டைம்ல இன்சூரன்ஸை எடுத்திருக்கேன்னு அவங்களோட டிபெண்டன்ஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லாம விட்டதுனால, ப்ராப்பரா இதுதான் அதோட டாக்குமெண்ட்ஸ், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதை தான் நீங்க யூஸ் பண்ணி கிளைம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுக்காம விட்டதுனால, அதாவது நாமினிக்கு இன்டிமேஷன் கொடுக்காம விட்டதுனால கிட்டத்தட்ட நம்ம இந்தியன்ஸ் 25,000 கோடிக்கு மேல இருக்க அமௌண்ட்டை கிளைமே பண்ணாம விட்டுட்டோன்னு ஒரு IRDA ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க மிஸ்டேக்கா பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஸ்மார்ட்டா ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனை எடுத்து தான் உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்
எடுத்து வச்சிருக்கீங்க, ஆனா அதை யூஸே பண்ணாம விடுறதுக்காக எடுத்தீங்க இல்ல, அப்ப இன்னைக்கே நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்க விஷயத்த உங்களோட ஃபேமிலிக்கு தெரியப்படுத்திருங்க. ஐடியலா பார்த்தா அதோட தேவை வரக்கூடாது, ஆனா அதோட தேவை தப்பி தவறி வந்துடுச்சுன்னா அது எப்படி கிளைம் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்து பாலிசி டாக்குமெண்ட் கையில வரும்போதே சொல்லி கொடுத்துருங்க. இல்லைன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டா நீங்க பிளான் பண்ணி சரியான இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணி எல்லா பிரீமியமும் கட்டின விஷயம்லாம் ஆக்சுவலா உங்களுக்கு யூஸே ஆகாம வேஸ்டா போயிடும். ஸோ மறந்துடாம பாலிசி இன்ஃபர்மேஷன் அண்ட் கிளைமை எப்படி பண்ணணும்னு உங்களோட நாமினிக்கு சொல்லி கொடுத்துருங்க. நம்பர் 3, சூசிங் த ராங் பே இன் ஆப்ஷன். யூஸ்வலா நீங்க டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்க போகும்போது என்ன இன்சூரன்ஸ்லாம் வாங்க போறீங்கன்னு ஃபில்டர்லாம் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லிமிடெட் பே ஆப்ஷன் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதாவது மொத்த பாலிசிக்கு நீங்க கட்ட வேண்டிய பிரீமியமை 15 வருஷத்துலேயே கட்டிடலாம், 10 வருஷத்துலேயே கட்டிடலாம். அப்படி கட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் சேவிங் வரும். இல்லை நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள, அதாவது 60 ஏஜுக்குள்ள கட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் ஆப்ஷன்ஸை கொடுக்கறத நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதாவது அட்வான்ஸா கட்டினா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஆனா இது அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இங்க ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி லட்சக்கணக்கில் சேவிங் ஆகிற மாதிரி தெரியலாம். ஆனா டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்டை புரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு, பணத்தை ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்க தெரியறவங்களுக்கு இது நமக்கு பெனிஃபிட் ஆகிறத விட கம்பெனிக்கு தான் பெனிஃபிட் அதிகமாகும்ன்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க மாசத்துக்கு 1400 ரூபா கட்டுறீங்கன்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட் மாதிரி தெரியும். ஆனா 10 வருஷம் கழிச்சு அந்த 1400 ரூபான்ற அமௌண்ட்டுக்கான வேல்யூவை பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வேல்யூபிளான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி ஒரு ஆள் ஒரு வேளை ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வர அளவுக்கு வேல்யூ இருக்கிற பணமா இருக்கலாம். ஆனா 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு தான் அந்த பணத்துக்கு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கான வேல்யூ அதிகமா இருக்கும் போதே கம்பெனிக்காரனுக்கு அது கிடைச்சிட்டாதான் அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவல்ல க்ரோ பண்ண முடியும்னு சீக்கிரமா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்க பாக்குறாங்க. ஆனா நீங்க 25 ஏஜ்ல பாலிசியை எடுத்துட்டு இந்த 1400 ரூபான்ற அமௌண்ட்டை நீங்க உங்களுக்கு 40 வயசு ஆகிற வரைக்கும், அதாவது 15 வருஷமா பாலிசி கட்டிட்டு இருந்தா கூட அப்ராக்சிமேட்டா 2.5 லட்சம் தான் செலவு பண்ணிருப்பீங்க. ஏன் 25 வருஷம் பிரீமியம்ஸ் கட்டியிருந்தா கூட, அதாவது உங்களுக்கு 50 வயசு ஆகிற வரைக்கும் பிரீமியம்ஸ் கட்டியிருந்தா கூட 4.2 lakhs தான் பிரீமியம் கட்டியிருப்பீங்க. ஆனா இந்த 25 வருஷம் டைம் ஃப்ரேம்குள்ள நம்ம அன்பார்ச்சுனேட்டா இறந்து போறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பிரீமியமை வேகமா கட்டாம மாசமே கட்டிட்டு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்ததுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணி வளர வைக்கிறது தான் ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். ஸோ பே ஒன்ஸ், லிமிடெட் பே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணாம ரெகுலர் பே ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்க. அதுதான் ஒரு கஸ்டமரா நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை தரும். நம்பர் 4, சூசிங் த ராங் பே அவுட் ஆப்ஷன். போன பாயிண்ட்ல எப்படி பே இன் ஆப்ஷனை பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி இப்ப நம்ம பே அவுட் ஆப்ஷன், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் எப்படி கிடைக்கணும்ன்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. காமனா அதுல 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு லம்சம் பே அவுட், செகண்ட் லம்சம் பே அவுட் பிளஸ் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் பாயிண்ட் வெறும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட வருஷத்து வரைக்கும் தருவாங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரு டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமா பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அதே டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட்னால தான். முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள கண்டினியூ பண்ணோம்னா, ராகேஷ் 37 இயர்ஸ்ல இறந்து போகும்போது அவரோட ஃபேமிலிக்கு 1.5 crores கிடைக்கும். ஆனா அந்த 1.5 crores அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க அதை சரியா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா, சரியா இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க லைஃப் டைம்ல ஏற்பட போற ஃபியூச்சர்ல இருக்க மெஜாரிட்டி எக்ஸ்பென்சஸை அந்த அமௌண்ட்டை சரியா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்லயே அவங்களால சரியா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனா இன்கேஸ் உங்களோட டிபெண்டன்ஸ் அதாவது நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நாமினியா போட்டவங்க அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா ஸ்மார்ட்டா இல்ல, அவங்களுக்கு அதிகமா செலவு பண்ற பழக்கம் இருந்ததுன்னா அது ஒரு ஃபினான்ஷியல் நைட்மேரா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதிகமா செலவு பண்ற பழக்கம் இருக்கவங்களுக்கு திடீர்னு 1.5 கோடி ரூபாய் கையில கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் நிறைய செலவு பண்ணிட்டு 1-2 வருஷத்துலயே ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே திரும்ப வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதனாலதான் லாட்டரியை வின் பண்ணி திடீர்னு பணம் கிடைச்சவங்க, இல்ல திடீர்னு ஒரு கேம் ஷோல ஜெயிச்சு குரோர்பதி ஆனவங்க எல்லாம் அடுத்த சில வருஷங்கள்லயே ஆரம்பிச்ச நிலைமைக்கே திரும்ப வந்துடுறாங்க. சோ உங்களோட டிபெண்டன்ஸ் இல்ல நாமினிஸ் அந்த அளவுக்கு மணி மேனேஜ்மெண்ட்ல ஸ்மார்ட் ஆனவங்க இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த லம்சம் பிளஸ் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இல்லனா மந்த்லி பே அவுட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்படி செலக்ட் பண்றது மூலமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு சில வருஷங்களுக்கு மாசம் அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். சோ ஒரேடியா அவங்க கையில பணம் கிடைக்காம அவங்க தேவையான செலவுகளை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மந்த்லி சேலரி மாதிரி அவங்களுக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சோ இந்த 3 டைப் ஆஃப் பே அவுட் ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும்
இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பாலிசி பஜார் வெப்சைட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் பாலிசி பஜார்னு கேட்குறீங்கன்னா, இங்க ஒரே இடத்துல 51+ இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியும். இங்க 1 crore கவர் வந்து 473 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட்டை நம்பிட்டு இல்லாம பாலிசி பஜார்ல எல்லா இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து ஒரே இடத்துல கொட்டேஷனை வாங்கி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஆன்லைன்ல வாங்குறதுனால அப் டு 10% டிஸ்கவுண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். பாலிசி பஜார்ல இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அதை கிளைம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களோட ஓன் டீடைல்ஸை என்டர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கு பாலிசி பஜாரோட வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. நம்பர் 5, நாட் சூசிங் சஃபிஷியன்ட் கவர். நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல 50 lakhsன்றது பெரிய அமௌண்டா தெரியும். ஏன்னா யூஸ்வலா நம்ம சிங்கிளா இருப்போம், எந்த டிபெண்டன்ஸும் இருக்க மாட்டாங்க, அதனால அது பெரிய அமௌண்டா தெரியும். ஆனா 15 வருஷத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு பெரிய அமௌண்டா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷனால பணத்தோட வேல்யூவும் குறைஞ்சு போயிடும். நீங்களும் ஒரு மனுஷனா லைஃப்ல வேற வேற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பீங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பீங்க, நிறைய பேரை பார்த்துக்க வேண்டிய நிலைமையில இருப்பீங்க. இதனால தான் 23 வயசுல நீங்க டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க கன்சிடர் பண்ணும்போது 50 லட்சம் பெரிய அமௌண்டா தெரியும். ஆனா நீங்க கெரியர்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு வைஃப் பசங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 32 வயசுல அப்ப எடுக்கிறப்ப ரொம்ப கம்மியான கவரேஜ் எடுத்துட்டோமோன்னு உங்களை யோசிக்க வைக்கும். இதனால நீங்க எப்ப கவரேஜ் எடுத்தாலும் உங்களோட ஆனுவல் இன்கமை விட 20 மடங்கு அதிகமா எடுத்துக்கோங்க. ஒரு பாலிசியை செலக்ட் பண்ணும்போது லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை முடிஞ்சா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் இருக்கிற பாலிசியை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதோ இல்ல பசங்க பறக்கும் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க ஆல்ரெடி பாலிசி எடுக்கும் போது அந்த மாதிரி லைஃப் ஸ்டேஜ் இருக்கிற பாலிசியை எடுக்காம விட்டுட்டீங்கன்னா இன்னொரு கம்பெனி கிட்ட டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை இப்ப புதுசா எடுத்துக்கோங்க. ஆனா இப்படி புது இன்சூரன்ஸை வேற ஒரு கம்பெனி கிட்ட எடுக்கும்போது முன்னாடியே என்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் இருக்குன்னு அவங்க கிட்ட அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. இதனால உங்களுக்கு இந்த காலத்துல தேவைப்படுற கவரேஜை மல்டிபிள் இன்சூரன்ஸ் மூலமாவோ இல்ல லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் இருக்கிற இன்சூரன்ஸ் மூலமாவோ நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இந்த ஆப்ஷன் இருக்கிறது தெரியாததுனால அண்டர் கவரேஜா எடுத்துருவாங்க. அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட்டையும் இல்ல உங்களுக்கு இப்போதைக்கு இருக்க தேவையை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இன்னொரு இன்சூரன்ஸை எடுக்கிற ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 6, டேக்கிங் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். சில டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோட மீனிங்கே மாத்திர மாதிரி 100 வயசு வரைக்கும் கவர் கொடுப்பாங்க, இல்ல நீங்க சாகர வரைக்கும் கவர் கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலா நீங்க 60-65 வயசு தாண்டி போகும்போதே உங்க லைஃபோட முக்காவாசி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பீங்க. பசங்களை படிக்க வச்சிருப்பீங்க, ஹவுசிங் லோன்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஈவன் உங்க பசங்களுக்கு மேரேஜ் கூட பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டே அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா நீங்க கட்டுற ப்ரீமியமுக்கு உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கணும்னு 85, 90, 100 வரைக்கும் இன்சூரன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறீங்கன்னா அதோட ப்ரீமியம்ஸ்க்கான டிஃபரன்ஸும் உங்களுக்கு கிளியரா அதிகமாகும். ஸோ மேக்ஸிமம் லைஃப் டைம் ஃபுல்லா இன்சூரன்ஸை கவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களோட ஆக்டிவ் இன்கம் ஏஜ், அதாவது நிறைய பேர் வந்து 60 இயர்ஸ் வரைக்கும் வேலை செய்வாங்க, மேபி அதை விட ஒரு 10 வருஷம் அதிகமான்ற 70ன்ற நம்பரை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே மோஸ்ட் பீப்புளுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கு மேல உங்களோட டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்றது மீனிங்லெஸ் தான் இருக்கும். உங்களோட மந்த்லி ப்ரீமியம்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி சில ஆப்ஷன்ஸ்ல பெரிய டேர்ம் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் மாறவே இல்லை, கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஃபைனலா சரியான ரைடர்ஸையும் சரியான இன்சூரன்ஸ் கம்பெனியும் செலக்ட் பண்ணாததுனால சில நல்ல கவரேஜ் ஆப்ஷன்ஸையும் கிளைம் பண்ணும்போது ஆக்சுவலா அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. இதனால ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நல்ல கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது கேன்சர், ஹார்ட் அட்டாக்னு இந்த மாதிரி நிறைய காமனான கிரிட்டிக்கல் இல்னஸஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு ரைடரை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதும், அதே நேரத்தில் ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி ஏதாவது ஆகி இதுக்கப்புறம் நீங்க வேலை செய்ய முடியாம போச்சுன்னா நீங்க பேலன்ஸ் உயிரோட இருக்க காலம் வரைக்கும் அந்த ப்ரீமியம்ஸை வெய்வ் ஆஃப் பண்ற மாதிரி இருக்க வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ரைடரையும் நீங்க செலக்ட் பண்ணிக்காம விட்டுட்டீங்கன்னா இன்கேஸ் நமக்கு அன்பார்ச்சுனேட்டான கிரிட்டிக்கல் இல்ல டெர்மினல் இல்னஸ் வரும்போது இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காத மாதிரி ஒரு நிலைமையில இருப்போம். அதே நேரத்தில் மிச்ச காலத்தில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட முடியாம போனதுனால நமக்கு கவரேஜ் கிடைக்காமலையும் மிஸ் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ரைடரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது ஹை கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, ஹை அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதிகமான சால்வன்சி ரேஷியோ, அதுக்கப்புறம் அதிகமாக பெரிய லெவலில் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா கிளைம்னு உங்களுக்கு தேவைப்படும் போது ஆக்சுவலாக அந்த கம்பெனியால் அந்த கிளைமை செட்டில் பண்ண முடியும். ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு சின்ன சின்ன கம்பெனிஸை செலக்ட் பண்ணாதீங்க. HDFC, மேக்ஸ் லைஃப், ICICI, டாட்டான்னு இந்த மாதிரி பெரிய
பிராண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க தான் இந்த இன்சூரன்ஸ் ஸ்பேஸில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெப்யூட்டபிள் அண்ட் பிக் பிஸ்னஸ் பண்ணுற பிராண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணாதான் கிளைம்ன்ற ரெக்குவயர்மெண்ட் வரப்ப நம்மளோட கிளைம்ஸை அவங்களால ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆனதுனால ஏடிசி செக்ஷன் படி 1.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து பாலிசி பஜார் வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்சூரன்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்க உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்க அதர் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.